யூனுஸை தேர்ந்தெடுத்த உடனே இவ அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் அம்மாவை தேர்ந்தெடுத்தோம் எப்படி உடனே சரியா போச்சு எல்லா பிரச்சனையும்? யாரோ ஒரு நோக்கம் இருந்துச்சு, அது நிறைவேறணும். புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன விரும்புறீங்க? இவ்வளவுதானே கேள்வி. நம்ம கிட்டயும் ஆட்சி மாற்றம் வரட்டும், அது ஜனநாயகபூர்வமா நடக்கணும். நரேந்திர மோடி வேண்டாம் சொல்லுங்க, ஸ்டாலின் வேண்டாம் சொல்லுங்க, உங்க உரிமை, அது உங்களுடைய உரிமை, கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த உரிமை. அது எப்படி வரணும்? 2026க்கு கொண்டு வாங்க, செய்யுங்க. உங்களை யார் தடுத்தா? அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்து போய் யாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்களா? மக்கள்கிட்ட போனாரு, நின்னாரு, ஜெயிச்சாரு. நீங்க வாங்க, ஒரு எலெக்ஷன் ஆட்சி பண்ணி நாளைக்கு வரலாற்றில் இடம் பிடிங்க. எம்ஜிஆர் அது 2 தேர்தல் ஆச்சு, அண்ணாவாது 3 தேர்தல் ஆச்சு, விஜய் நான் பாருங்க ஒரே தேர்தல் வந்துட்டான்னு சொல்லட்டும் 4 பேர். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப அபத்தமான, ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்க விஷயம், ரொம்ப மிஸ்கைடிங் விஷயம். இப்போ எப்படி பொலிட்டிஷனா ரெடி ஆகிறாங்கன்னு ரொம்ப அதிர்ச்சியார். பொலிட்டிஷனா ரெடி ஆகிறது. ஆமா. அப்போ நான் தான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு செயலுடைய விளைவுகளை தெரிஞ்சு நீங்க செய்யணும் சார். அரசியல்வாதி நீங்க டிசிஷன் மேக்கர்ல, நீங்க ஒரு சட்டம் கொண்டு வருவீங்கல்ல. நீட்டுக்கு சட்டம் கொண்டு வந்தது திமுக இருந்த கூட்டணி அரசு, டெட்டுக்கு சட்டம் கொண்டு வந்தது திமுக இருந்த கூட்டணி அரசு. இன்னைக்கு ரெண்டையும் எதுக்கு திமுக அரசு? தொலைநோக்கு பார்வை இருக்கா? நீங்க சொல்லுங்க. டெட் எப்போ வந்தது தெரியுமா உங்களுக்கு? 2010. அப்ப யார் ஆட்சியில் இருந்தா தெரியுமா? திமுக. காங்கிரஸ், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, காங்கிரஸ் திமுக. சரிங்களா? 2013ல இருந்து நீட் வரவே ஆரம்பிச்சிருச்சு, எக்ஸாம் வந்துச்சு. யார் ஆட்சியில் இருந்தா? அப்ப என்ஐஏ எப்போ வந்துச்சு? எதெல்லாம் நீங்க எதிர்க்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க தான் கொண்டு வந்தீங்க.